சிந்து பைரவி நியூ பிரமோ சிவா ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு உயிர் வாழ்கிறோம்னு நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மட்டும்தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு சிவா அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க. அம்மா எல்லாம் தெரிஞ்சுட்டு கேட்டால் அதம்மா கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னுடைய நிலைமையை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக சிவான்றாங்க. திரும்பவே அந்த சிந்துவுடைய ஆட்டத்தை நம்ம அழைக்கலான்றாங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நாள் மட்டும்தான் போதே தவிர ஆனால் நம்ம நினச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குதுன்றாங்க. எல்லாமே நடக்கும் சரியா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு என் பையன் அந்த சிந்துவால் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அந்த சிந்துக்கு ஒரு சரியான படத்தை நான் கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. அவளை போக போக விட்டு வச்சிருந்தா அவள் எந்த மாதிரி வேலைகளை செய்கிறா, அவளை இப்படியெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மக ஒரு பிளான் போடுறாங்க அவங்களோட தம்பி கூட சேர்ந்து. அக்கா கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாடா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், அவளை உண்டிலன்னு பண்ணிடணுன்றான்றாங்க. அவளை விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. அவளை விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா என் பொண்ணோடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போனதுக்கு காரணம் அந்த சிந்து தான்டா. அவளை ஆள் தெரியாத அளவுக்கு நம்ம அழிச்சிடணுன்றாங்க. பண்ணிடலாங்க்கா எல்லாம், நீ ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் பிளான் வச்சுருக்காங்க, சிந்துவை ஒரு வழி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சிந்து அவங்களுடைய வழியில் மாட்டிகிட்டு எந்தெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க, இல்லை அதுலேருந்து சிந்துவை யார் தான் காப்பாற்ற போகிறாங்க, அவங்களுடைய தங்கச்சி பைரவியாச்சும் காப்பாற்றுவாங்களா, இல்லை அன்னபூரணி சரியான நேரத்தில் காப்பாற்றுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.